ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்து சில மாசம் நல்லபடியா போயிட்டு இருந்த வங்கதேசத்துல 1971 வங்கதேச விடுதலை போர்ல ஈடுபட்டவங்களுடைய குடும்பத்துக்காக தனியா கொடுத்த இடஒதுக்கீடால அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்துல இடஒதுக்கீடுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டமா தொடங்கி ஒரு கட்டத்துல பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான ஒரு போராட்டமா அது மாறி போச்சு. ஒரு கட்டத்துல போராட்டக்காரங்க டாக்காவில் இருக்கக்கூடிய பிரதமர் மாளிகையை முற்றுகையிட்டதுனால அங்க இருந்து தப்பிச்ச ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய அனுமதியோட டெல்லியில வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான அஜித் தோவல் சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஷேக் ஹசீனாவுடைய உயிருக்கே எதிரிங்களால அதிகமான ஆபத்து இருக்கிறதுனால இந்திய விமானப்படையோடைய கருட் கமாண்டோஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. இந்திய ஆதரவு தலைவரான ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை வீழ்த்துறதுக்காக சீனாவும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததா சர்வதேச ஊடகங்கள் சொல்றாங்க. மேலும் வங்கதேசத்துடைய செயின்ட் மார்டின் தீவுக்காக அமெரிக்காவுடைய சிஐஏவும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தான் இருக்காங்க. நிலைமை சரியானதுக்கு அப்புறம் வங்கதேசத்துடைய பிரதமரா மறுபடியும் ஷேக் ஹசீனாவே வருவாங்கன்னு அவங்களுடைய மகன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு.